கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். Greetings in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த மாசத்துல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே. God is telling us this month not to be afraid. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். Fear not, I am with you. ஏசாயா எழுதின புத்தகம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். I would like to read from the book of Isaiah chapter 41 verse 14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். Do not be afraid, you worm Jacob, little Israel. Do not fear, for I myself will help you, declares the Lord your Redeemer, the Holy One of Israel. பயப்படாதே, Do not be afraid. நான் I உன் கூடவே இருக்கிறேன். am with you. கடந்த 6 மாசத்துல ஒருவேளை நம்ம இப்படி நினைச்சிருக்கலாம், நான் விதையா இருந்தேன், விதையாவே இருக்கிறேன், இன்னும் நான் முளைக்கவே இல்லையே ஆண்டவரே. In the past 6 months we might be having this thought saying that I have been sowed as a seed, but I'm still as a seed. I haven't sprouted out yet. எனக்கு இருக்கிற சூழ்நிலை மாறவே இல்லையே. My circumstances or my situations haven't changed at all. நான் இன்னும் கனி கொடுக்கவே இல்லையே. I haven't been fruitful at all. ஏன் நான் ஒரு பூவா நல்ல மலர்ந்து நான் கனி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அது மலரவே இல்லையே. I want to bloom, I want to give fruits, but I haven't been doing anything. நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இல்லையே. I want to be a blessing to everybody, but I'm not able to be one. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குறீங்கன்னா உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே. If you are in that situation and you're listening to this word, then God is telling you, do not be afraid. அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு இருக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்துல ஒரு பயம் நம்மை சூழ்ந்து கொள்வது உண்மைதான். When we are stuck in situations like this, there's a fear that grips our heart deep inside our heart. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, Dear people of God who are listening to us, அப்படிப்பட்ட பயம் நம்மை பிடித்து கொள்ளும் பொழுது, when such fear grips us, நம்முடைய சிந்தனையை அந்த பயம் ஆட்கொண்டு விடுகிறது. This fear takes over our thoughts. அப்போ அந்த சிந்தனையை ஆட்கொள்ளுகிறபடினால ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யணும்னு நினைச்சா கூட அதை நம்மளால பார்க்க முடியாதபடி, நம்மளால அனுபவிக்க முடியாதபடி, கனி கொடுக்க முடியாதபடி நம்முடைய சிந்தனை அடைக்கப்பட்டு விடுகிறது. Because our thoughts are already gripped with fear, because our mind is gripped with fear, we are not able to, or we will not be able to see the blessings that God has kept before us because of this fear that our mind and our thoughts have. இன்னைக்கு கனி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல செய்ய வேண்டியது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை முதல்ல எடுத்து போடுங்க. If you want to be fruitful today, the first thing you have to do is remove that fear away from you. என்ன பயம் இருந்தாலும் சரி, அந்த பயத்தை எடுத்து போட்டுருங்க. Whatever fear it is, remove it away from you. நீங்க கண்ணை மூடி உட்காரும் போதெல்லாம் எதெல்லாம் உங்க சிந்தனையை போட்டு குழப்பி எடுக்குதோ அதெல்லாம் முதல்ல தூக்கி போட்டுருங்க. Whenever you close your eyes and sit, all the things that terrorize you, all the things that bring fear to you, remove everything away from you. ஒரு சிலருக்கு ஒரு சில காரியத்தை நினைக்கும் பொழுதே கண்ணில் தண்ணீர் தாரையா ஒட்டும், அப்படியே பயம் சூழ்ந்து கொள்ளும், என்ன நடக்குமோன்னு சொல்லி ஒரு பதட்டம் இருக்கும். Some people have this habit when they sit and when they close their eyes, or when they sit simply, that fear grips their heart so much that they start shedding tears. அப்படிப்பட்ட பயம் இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. Even if you are in that situation, remove that fear away. ஏன் தெரியுங்களா, இந்த மாசம் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் துணை நிற்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. Do you know why you have to do that? Why we have to remove that fear? Because God is saying this month, do not fear not, I am with you. எப்ப அந்த பயத்தை தூக்கி போடுறீங்களோ அப்ப ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு முன்னாடி தெரிய வரும். The moment we remove that fear, the moment we push that fear away from us, we will be able to see God's blessing that He's kept before us clearly. இந்த வசனத்தை வாசிக்க கேட்டோம், அதுக்கு ஒரு வசனத்தை முன்னாடி எழுதி இருக்கிறத நான் வாசித்து காட்டும்படி விரும்புகிறேன். I would like to read the verse that is before this, verse 13. அது இப்படியாய் சொல்லுகிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்கிறார். It says, for I am the Lord your God who takes hold of your right hand and says to you, do not fear, I will help you.
எப்போ நமக்கு பயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிந்தனையில நமக்கு உதவுவார் யாரும் இல்லையோ, நம்மை கேட்பார் யாரும் இல்லையோ, நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை கனி கொடுக்க வைக்கிறதுக்கு யாரும் இல்லையோ, நம்மளை விடுவிப்பார் யாரும் இல்லையோ என்று சொல்லி சிந்திக்கும் பொழுது நமக்கு அந்த பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. When does this fear come into our hearts? When we start thinking that there's nobody for me, that I'm alone, that there's nobody to support me, nobody to help me, nobody to listen to me, nobody to come when I call. When all these thoughts come into our minds, this fear grips our heart. ஒருவேளை உங்க குடும்பமே ஒரு பயத்துல கட்டப்பட்டு இருக்கீங்களா? Maybe you are completely as a family surrounded and bound because of this fear. என்னுடைய தகப்பனுக்கு இந்த பிரச்சனை, தாய்க்கு இந்த பிரச்சனை, என் தம்பிக்கு இந்த பிரச்சனை, எங்க அக்காக்கு இந்த பிரச்சனை, என் தங்கச்சிக்கு இந்த பிரச்சனை, குடும்பமே ப்ராப்ளத்துல சூழ்ந்துட்டு அந்த குடும்பமே பயத்துக்குள்ள உட்கார்ந்து இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா? Maybe you are sitting as a family in fear, thinking that my father has this problem, my mother has this problem, my sister has this problem, my brother has this problem. Maybe as a family you are sitting and thinking about this fear. அப்படிப்பட்ட பயத்துல இருக்க உங்களுக்கு என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு? இவ்வளவு நாள் நீங்க நினைச்சீங்க உங்களுக்கு யாருமே இல்லைன்ட்டு, ஆனா உங்க வலது கையை பிடிச்சு நடத்துகிற தேவனாய் நான் இருக்கிறேன், பயப்படாத. If you are sitting in that situation as a family in fear, God is telling you, do not be afraid, I am there with you, I am the one who's holding your right hand and taking you back. இனி வரும் காலத்துல நீங்க தனியா எதுவும் செய்ய போறதில்லை. In the days to come forth, you are not going to be doing things alone. உங்களை விடுவிப்பார் யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் உங்க கையை பிடிச்சு உங்களை விடுவிக்க போகிறார். You are thinking that there's nobody to deliver me, nobody to move me out of this place, but God is going to hold your right hand and take you out. அவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். He is going to help you. அவர் உங்களுக்கு, அதான் அந்த வார்த்தையில என்ன தெரியுங்களா போட்டிருக்கு? நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி போட்டிருக்கிறது. அவர் உங்களுக்கு துணையா இருந்து உங்களை ஹெல்ப் பண்ணி உங்களை நவுத்திட்டு போறார். This word says that I will hold your right hand. So he is going to hold your right hand, he is going to take you, hold your right hand and move you. ஆங்கில பதிப்புல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த பயப்படாதே fear not அப்புறம் ஒரு கமா இருக்கும். அதே மாதிரி I myself will help you னு போட்டு அங்கேயும் ஒரு கமா போட்டிருக்கும். If you see in the English version, fear not, after fear not there's a comma, and I myself will help you, after that there's a comma. அங்க full stop போடல, பயப்படாதேன்னு சொல்லி நிப்பாட்டல ஆண்டவர். There's no full stop. God didn't stop with that. There's a continuation. கமா போட்டு நம்ம லைஃபை இன்னும் blessing குள்ள நடத்தும்படி விரும்புகிறார். It is a continuation, which means God is going to move us or lead us to a blessing. இந்த கடைசி காலத்துல இவ்வளவு நாள் வரைக்கும் ஒருவேளை உங்க லைஃப்ல ஒரு full stop இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, உனக்கு கமா போட்டேன் நானு, இனி ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேர போகிறது. God is telling you that I didn't finish it with a full stop. I have put a comma, so I will bless you and I will lead you. இனி வரும்படியான காலத்துல பயத்துல இருந்து உங்களை வெளியில கொண்டு வந்து கனி கொடுக்கிற வாழ்க்கையில கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். In the forthcoming days, God is going to remove the fear, take you away from that and lead you into blessings, lead you to be fruitful. நீங்க விதையா இருந்தீங்களா, இனி கனி கொடுக்க போறீங்க. You've been just a seed, but hereafter you will start being fruitful. நீங்க சாதாரண செடியா இருந்தீங்க, இனி மலர்களா மாற போறீங்க. You were just sprouting and an ordinary plant, but now you will start blooming. ஒருவேளை உங்க சபை வளராம இருந்துச்சுன்னா இன்னைக்கு இன்னுமே வளர போகிறது. Maybe you stuck as a congregation, but now there's going to be a growth in it. உங்களை சுத்தி இருக்கிறவங்கள எல்லாமே உங்களுக்கு எதிர்ப்பாளர்களா, உங்களுக்கு எதிரிகளா இருந்தாங்களா? இல்ல, இனி எல்லாரும் நண்பர்களா மாற போறாங்க. All those around you, if they are against you, hereafter they are going to be friends. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you are believing? ஆமென் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. Let's say amen. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே. God is saying, do not நான் fear. உனக்கு துணை நிற்கிறேன். I am with you. மனுஷரோட துணை இல்ல, ஆண்டவரே உங்களை கரம் பிடித்து நடத்தி சொல்லுகிற மார்க்கத்துக்குள்ள வந்துட்டோம். Man is not going to stand by us, but God is going to hold our hands and walk us through. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். All we have to do is only one thing. எதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தோமோ அதெல்லாம் த்ரோ பண்ணுங்க, தூக்கி எறிங்க. Whatever you are afraid, move it, throw it Just away. throw it out. Just throw it away. வெளியே தூக்கி போட்டுருங்க. Throw it away out. உங்க இருதயத்தை ஆண்டவரை நோக்கி பார்த்து look at God with your heart. பயத்துக்கு நம்முடைய பயம் நம்மளை விட்டு போகணும்னா, நம்மளை விடுவிக்கணும்னா, அது நம்மை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால மாத்திரம் தான் முடியும். Only Jesus Christ, our creator, can remove that fear away from us. என்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரோ, பயப்படாத நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி வைராக்கியம் பாராட்டிட்டாரோ,
ஒருத்தரும் இனிமேல் தடை பண்ணவே முடியாது. The moment God spoke these words saying, "Do not fear, I am with you," then nobody else can stop ஏன்னா it. அவர் மரணத்தையே வென்று எழுந்தவர். Because he is a God who took victory over death. எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற கர்த்தர் அவர். He is a God, victorious God. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நம்முடைய சிச்சுவேஷன் ஒரு பெரிய காரியமே இல்ல. He's a victorious God and our situation is nothing for him. இந்த மாசத்துல கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை விடுவிக்க போகிறார். This month God is going to be with us and lead. பயப்படாதிருங்கள். Do not fear. ஜெபிக்கலாமா? Shall we pray? அன்பின் பரலோக பிதாவே, Dear heavenly Father, ஆசீர்வாதமான இந்த நேரத்துக்காக நன்றி we சொல்லுகிறோம். thank you for this blessed time. எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபம் We பண்ணுகிறோம். pray for all those who are listening to us and watching this. ஆண்டவரே, அவங்க எதெல்லாம் பயத்துல சூழ்ந்திருக்கிறாங்களோ Father, whatever fear they are in, அதை அவங்க எடுத்து போட கர்த்தர் உதவி செய்யுங்க. help them to take it away, remove it away from their hearts. நீங்க வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க அல்லவா? You have promised, God. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீங்க வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க. Fear not, I am with you. You have promised these words, Lord. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனம் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆம் என்றும் ஆமென் என்றும் உண்டாவதாக சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன்ப்பா. May these verses be amen in their lives, Lord. Yes and amen in their lives, Lord. அவருடைய வாழ்க்கையில பயம் போயிட்டு ஆண்டவரே நீங்க அவங்க கரம் பிடித்து செல்கிறத அவங்க பார்த்து அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. May they be able to see you holding their hands, Lord. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. May they be blessed, Lord. உம்முடைய சமூகத்துல ஜெயத்தை அவங்க பெற்றுக்கொள்வார்களாக. May they be victorious in your presence. உம்மை தேடுகிறபடினால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. May they be delivered in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We ask this prayer in the name of our Lord Jesus Christ. Amen. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். Amen.